ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை. நான் அம்பியா ஸ்ரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வியாழக்கிழமை செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேரர் பூஜை. ரொம்ப எளிமையான பூஜை. இந்த பூஜையை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வியாழக்கிழமை காலையெல்லாம் வாசல்லாம் நல்லா பெருக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுட்டு, கோலம் போட்டு தீபம் ஏற்றிட்டு, காலையில் நான் லஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை பிரியாணி பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய லஞ்சு பேக் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறமா 4 o'clock வந்ததுக்கப்புறமா தான் விலாக் வந்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். வரும்போது என்னோடய கிச்சன் இப்படி தாங்க இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போதே என்ன பண்ணேன், பூஜைக்கு தேவையான பூக்கள், அப்புறம் வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பூக்கள் வந்து என்ன பூ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த பூக்கள் தான் கிடச்சிது. ஸோ அதையும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துருந்தேன். நான் வந்து பொங்கல் டைம் க்ளீன் பண்ணது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை பாத்திரத்தெல்லாம் எடுத்து கிச்சனில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து பூக்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறது ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன். நான் வந்து வின்பார் ஜெல்லை வந்து நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பீத்தாம்பரி பவுட்ரு புளியும் வச்சு நல்லா தேய்ச்சிப்பேன். முன்னாடிலாம் நான் நிறைய பூஜை பாத்திரம் வச்சுருப்பேன், விளக்கெல்லாம் வச்சுருப்பேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தான் வச்சுப்பேன். ஏன்னா நிறைய வச்சோன்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம். அதனால் இப்போல்லாம் வந்து சிம்பிளாக வந்து பூஜைக்கு ரூமுக்கு தகுந்த வரதை சிம்பிளாக வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நான் வந்து மஞ்சள் குங்குமம் விளக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் வந்து விளக்கெல்லாம் வந்து அந்தந்த பிளேஸில் வந்து வச்சுட்டேன். மஞ்சள் குங்குமம் ஆல்ரெடி நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விளக்குகள் பார்த்திங்கன்னா மேலே வந்து அஷ்டலக்ஷ்மி விளக்கு வச்சுருப்பேன், அப்புறம் வெள்ளி விளக்கு, குபேரர் பக்கத்தில் 2 தீபம் வச்சுருப்பேன். 5 விதமான பொருட்கள் போட்டு கலச செம்பு நான் ரெடி பண்ணியிருப்பேன். இதுக்கு மேலே வந்து மாவிலே போட்டிருப்பேன். கலசம் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதே நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நல்ல வாசனையான பொருட்கள் வந்து போட்டு தான் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து வியாழக்கிழமை இந்த குபேரர் பூஜை அப்படின்னாலே அதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம இந்த பூஜையை பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து தீராத பிரச்சனைகள் இருக்கும். அதாவது கடன் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், கணவன் மனைவிகள் இடையே வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக நம்ம ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளை தீரதுக்கு இந்த குபேரர் பூஜை வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த குபேரர் பூஜை கண்டிப்பாக பண்ணணுமா அப்படிங்கிறது அவரவர் விருப்பம். எனக்கு வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பூஜைக்கு வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணுறது, அவங்களுக்கு மந்திரம் சொல்கிறது, வீட்டில் விளக்கு ஏற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது காலை மாலை 2 வேளையும் வந்து தீபம் ஏற்றினா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சியமே கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் வந்து எனக்கு வந்து பூஜை பண்ணுறது, தீபம் ஏற்றுறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் வந்து நான் இதை ரொம்ப விரும்பி செய்வேன். அவரவர் விருப்பம்தான் இது, அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த குபேர பூஜை வந்து டைமிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு வந்து டைமிங் இருக்குது. இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் வந்து 5:30லேருந்து 8 o'clock இதை நம்ம செய்யணும். அதாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5:30 வந்து தீபம் ஏற்றிடுவேன். கரெக்டாக 5:30 நான் தீபம் ஏற்றிடுவேன். அடுத்து 7:30 மேலே தான் நான் வந்து பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது பிரசாதம்லாம் வச்சு நான் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் அன்றைக்கி வந்து பாலில் வந்து தேன் கலந்து தாங்க வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து தட்டில் வந்து வெத்தலை, பாக்கு, பழம், ₹1 காயின் வச்சுக்கணும் பூஜைக்கு. அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து இந்த காயின்ஸ் தான். இதில் வந்து ₹5 காயின்ஸாக பார்த்து எடுத்துக்கணும், அல்லது ₹2 காயின்ஸ் எடுத்துக்கோங்க. ₹5 காயின்ஸ் வந்து நான் 108 காயின்ஸ் வச்சுருக்கிறேன். வந்து மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா, நான் பெருசாக எந்த மந்திரம் சொல்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு வந்து ஏதாவது ஒரு துதி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். மந்திரம் பார்த்திங்கன்னா, நமக்கு கூகுளில் நிறைய லக்ஷ்மி குபேரர் போற்றி அப்படின்னு போட்டாலே 108 போற்றி வரும். நான் வந்து ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அது மட்டும் தான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக இந்த மந்திரத்தையும் நம்ம சொல்லலாம். நம்மளோட விருப்பம் தான். நமக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை நம்ம சொல்லிவிட்டு நம்ம வந்து பூஜையை வந்து நிறைவாக நம்ம முடிச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான பூஜை. நமக்கு வந்து ரொம்ப பெருசாக செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு எளிமையாக நம்ம வந்து கடவுளை வழிபட்டாலே போட்டோம், அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.